மல்கியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதியும், இந்த திருப்பந்தி ஆராதனை நீர் ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொருவரோடும் இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு பிட்டு தாங்கப்பா. எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. எங்கள் இருதயம் உம்முடைய சமூகத்திலே இன்னும் பலனடையும்படியாய் செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கவனிங்கள், யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலின் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். ஆண்டவர் பரிசுத்தத்தை என்ன பண்றாரா? சிநேகிக்கிறார். அல்லேலூயா. இப்போ பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். நான் பரிசுத்தர் ஆகையால் பரிசுத்தமாயிருங்க. நம்ம கையில் இருக்கிற வேதாகமம் பேர் என்ன? பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக புத்தகத்துக்கு அநேக பெயர் இருக்கிறது. ஆனால் நம்ம கையில் வைத்திருக்கிற புத்தகம் பேர் பரிசுத்த வேதாகமம். அதை நீ படிக்கும் போதே என்ன ஆவ? பரிசுத்தமாவ. அதனால தான் சில பேர் சொல்றாங்க, ஐயா அந்த பைபிளை படிக்க முடியலையா? ஏன்னா அது முத்திரிக்கப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரால் முத்திரிக்கப்பட்டு இருக்குது. நீ ஜெபம் பண்ணணும்னா உன் பாவங்களை அறிக்கைட்டு, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன், எனக்குள்ளே வாங்கன்னு சொல்லி நீ ஆண்டவரை கூப்பிட்டினா ஆண்டவர் இந்த வேதத்தை உன் இருதயத்தில் வைப்பார். இந்த வேதத்தில் வசனம் உங்கள் இருதயத்தில் இருந்தால் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள வசனம் இல்லாதனால தான் என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் சொன்னதை செய்ய முடியலை. அல்லேலூயா. நம்மளாம் என்ன பண்ணுறோம்? ஒரு உபதேசத்தை சொல்கிறோம், இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறதோ நீ செய்வாயனால் கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்குவார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் கேட்க 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 இந்த வசனம் என்னதமா செய்யும்? உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை தூண்டும். அல்லேலூயா. காணாதவைகளை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டாகும். உங்களை நம்ப பண்ணும். அல்லேலூயா. நம்ப பண்ணுவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் காணப்படாதை குறித்து உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாய் முடிவுண்டு உன் நம்பிக்கை எப்பனா இந்த வார்த்தையை நீங்கள் நம்பும்போது, இந்த வார்த்தையை ருசிக்கும் போது. அல்லேலூயா. சில பேர் இந்த வார்த்தை என்ன பண்ணுவாங்க? பாக்கெட்டில் வச்சு நிற்பாங்க, எடுத்துன்னு போவாங்க, அங்கே வருவாங்க, இங்கே வருவாங்க, எடுத்துன்னு போய் பைபிள்னா ஆகிடும், ஒரே கிழிஞ்சு போயிடும். பாருங்க, நம்ம நினைப்போம் ரொம்ப படிச்சு கிழிச்சிட்டாங்கன்னு. இல்லை, கையில் வச்சுக்கின்னு இப்படியே எடுத்துன்னு போகிறது. அல்லேலூயா. அவங்க எடுத்துன்னு போகிறது பைபிள் கிழிஞ்சிருந்தா அந்த வார்த்தை அவங்க இருதயத்துக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை என்ன பண்ணுறாங்களாம்? கேட்குறாங்களாம். கேட்ட உடனே பிசாசு என்ன பண்ணுறானா? நீங்கள் அல்லேலூயா கர்த்தர் என்னோட தான் பேசினா சொன்னோன்னு பிசாசு பார்த்துருமா? உன்னோட பேசினாரு. இப்போவே என்ன பண்ணுற? உன் இருதயத்துலேருந்து, உன் பாக்கெட்லேருந்து 500 ரூபா எடுக்க மாட்டான், உன் கையில் இருக்கிற செல்ஃபோனை எடுக்க மாட்டான். எதை எடுத்துருவான்? உன் வார்த்தையை எடுத்துருவான். ஏன்னா நீ வார்த்தையை கொண்டு போய் வீட்டில் ஜெபிச்சின்னா கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாரு. அல்லேலூயா. உன்னை பரிசுத்தப்படுத்துவாரு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க? முடிஞ்சவன பிரசங்க என்னன்னு கேளுங்க. அப்போதையா கண்ணை மூடினேன், அப்போதையா அந்த குழந்தை அழுதுனுச்சு, அப்போதையா தண்ணி தாக்க எடுத்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஒரு கதை சொல்லி பாருங்களேன். நான் கதையா, நான் சூப்பர் கதையா? அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இயேசுவின் வாயில் என்ன தேடினாங்களா? கிருபை உள்ள வார்த்தையை தேடினாங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தை உள்ள வந்துச்சுன்னா கை சும்மாவே இருக்காது. பக்கத்தில் சொல்லுங்க, வார்த்தை உள்ள வந்துச்சுன்னா
உன் கை சும்மாவே இருக்காது, பக்கத்தில் யாரும் நோண்டாது. அல்லேலூயா. உன் கண்ணு பக்கத்தை பார்த்துனுக்காது, கெடிகாரத்தை பார்த்துனுக்காது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களை வார்த்தை அனுப்பி குணமாக்குற தேவன், வார்த்தை அனுப்பி உன்னை குணமாக்குற தேவன். அல்லேலூயா. இங்கு சொல்றார், ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். அல்லேலூயா. நீ பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். பாவம் உன்னிடத்துல வரக்கூடாது, அதனால தன் ரத்தத்தை சிந்தினார் பாருங்க. அல்லேலூயா. வேதம் சொல்றது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிக்கப்படாது. அல்லேலூயா. ஒரு பூரணத்துக்குள்ள உன்னை நடத்துறாரு பாருங்க. அல்லேலூயா. வாலிபனை பார்த்து சொன்னாரு, அவன் சொன்னா, பரலோக போத்துக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீ பூர்ண சர்க்குணம் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை தரித்திருக்கு. அல்லேலூயா. உனக்குள்ள இருந்து வித்து கொடுக்கணும்னு எல்லாம் மூஞ்சி ஒரு மாதிரியா மாறுது. ஆனால் அவனுக்கு தான் சொன்னார், உங்களுக்கு சொல்லலை. அல்லேலூயா. இப்போதான் உயிர் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யவானுக்கு சொன்னார். ஏன்னா அவன் நம்பிக்கை எது மேலே இருந்தது? ஐஸ்வர்யத்தின் மேலே இருந்தது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா பைபிள் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆனாலும் என்ன இருக்குது? நம்பிக்கை யார் மேலே இருக்கும்? அல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வா, எல்லாம் பார்த்து கொள்வா. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வா, எல்லாம் பார்த்து கொள்வா. கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவா, கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவா. கண்மலை மேல் உயர்த்தி நிறுத்திடுவா, கலக்கம் எனக்கில்லை. கண்மலை மேல் உயர்த்தி வைத்திடுவா, கலக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வா, எல்லாம் பார்த்து கொள்வா. அல்லேலூயா. அப்பா ஈசாக்க பலியிடும் போது இட்டுன்னு போறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை அது மாதிரி இட்டுன்னு போனால் எப்படி இருக்கும்? ஐயோ நான் வரமாட்டேன், ஐயோ நான் வரமாட்டேன். ஏதோ பலியிடுற மாதிரி பசங்களை சண்டே ஸ்கூல் கொண்டு போனா, ஐயோ நான் வரமாட்டேன். அல்லேலூயா. ஈசாக்கு என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? ஆடு எங்கன்னா எத்தோனா கேட்டாரு. கட்டையும் நெருப்பும் இருக்கிறது, பலி தகன பலிக்கு. அல்லேலூயா. அப்பா என்ன சொன்னார்? நீதான் அந்த ஆடு நான் சொன்னாரு. அல்லேலூயா. அவர் ரொம்ப ஞானமுள்ள தகப்பன். அல்லேலூயா. நீதான் ஆடு சொன்னா அப்புறம் ஈசாக்கு என்ன ஆயிருப்பாரு? அங்கேயே குளிர் ஜுரம் வந்துருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வா. பரிசுத்த பர்வதத்தில் வந்திருக்கிற உன் காரியத்தை எல்லாம் பார்த்து கொள்வா. அல்லேலூயா. உன் தேவைகளை பார்த்து கொள்வா, உன் நெருக்கத்தை பார்த்து கொள்வா. அல்லேலூயா. நீ ஒன்று என்ன செய்யணும்னா, நான் பலியாகத்துக்கு ரெடி ஆண்டவரே. அல்லேலூயா. அவர் உனக்காக பலியானார், உனக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் நம்ம மாத்திரம் என்ன பண்ண, ஒப்பு கொடுக்குது ரொம்ப யோசிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பார்னா அலேலு வேணும், ஒப்பு கொடுன்னா ஆளே கண. யார் பக்கத்தில் யாருன்னா இருக்கிறாங்களா? அல்லேலூயா. அப்போ உனக்காக அவர் ஒப்பு கொடுத்தார், நீயும் அவருக்காக நீ ஒப்பு கொடுப்பாயனார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உன்னை சிறுமப்படுத்துறதுக்காக அழைக்கல, உன்னை ஆசீர்வதிக்கும்படி அழைக்கிறார். உன்னை பார்க்கிறார், எதனா எதிர்பார்த்து நீ எனக்காக எதனா தியாகம் பண்றியான்னு பார்க்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற யாரும் இடம் கொடுக்குறியான்னு பார்க்குறாரு. இல்லை ஆண்டவரே, சீட்டு நான் முன்னாடி பிடிச்சிட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இவ்வளோ நெருக்கம் வந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கும்படி. அல்லேலூயா. இன்னைக்கு இடத்துக்காக போகிற கூட்டம் இருக்கிறது, ஆனால் சத்தியத்துக்காக ஒரு நிற்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் ஏசி ஆள் உங்களுக்கு கொடுக்க போகிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் யூதா ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? பரிசுத்த குலைச்சலாக்குனாங்களாம். அல்லேலூயா. யூதாவே நீ யார்? யூதாவே நீ யார்? ஆதியாகமம் 29:35 சொல்லுகிறது, லேயால் இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. யூதா என்றா கர்த்தரை துதிக்கிறவன். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உனக்கு ஒரு துதியை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் உனக்கு ஒரு ஆராதனை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிறத விட்டு பரிசுத்த குலைச்சலாக்க உன்னை அழைக்கல. அல்லேலூயா. உன் கூடாரத்தில் கர்த்தருடைய பரிசுத்தம் இருக்கணும். உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய பரிசுத்தம் இருக்கணும். நீ பரிசுத்த கூட்டம், பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 49:8-9 சொல்லுகிறது. ஆதியாகமம் 40. சகோதரரால் புகழப்படுவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன்முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இலை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிழசிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? ஆமென். யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுவாய். உன் கரம் உன் சத்துருக்களின் பிடரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கர்த்தர் யூதா கொடுக்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தையை பெற்ற யூதா, வேதம் சொல்லுகிறது, துரோகம் பண்ணினார்கள், அருவருப்பை உண்டாக்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உனக்கு ஒரு ஆராதனை கொடுத்திருக்கிறார், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுகிறாயா? ஆண்டவரை துக்கப்படுத்துகிறாயா? ஆண்டவர் சிநேகிக்கிறதை நீ அறியாமல் இருக்கிறாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. யூதாவே நீ துரோகம் பண்ணினாய். அல்லேலூயா. யூத ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். எனக்கு ஆண்டவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். அல்லேலூயா. அவரை ஆராதிக்கிறது, அவருக்கு ஆராதனையில் பிரியமில்லாத காரியம் உன்னை விட்டு நீ அகற்ற வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆராதிக்கிறோம், ஆனால் ஆராதிக்கிற உனக்குள்ள சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குது. அல்லேலூயா. அதோடு சேர்த்து ஆண்டவர் பிரியப்படுகிறவில்லை. உன் ஆராதனையில் உன் பலிபீடம் கர்த்தருக்கு முன்பாக பலிபீடம் செம்மப்பட வேண்டும். அல்லேலூயா. இடிந்த பலிபீடத்தை எலியா செப்பனிட்டான். அல்லேலூயா. அதுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். 12 கற்களை எடுத்தான். அல்லேலூயா. இன்னைக்கு உன் பலிபீடம் இடிந்து போயிருக்கிறதா? அல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய பலிபீடத்தில் கர்த்தருக்கு ஆராதனைக்குரிய சுகந்த வாசனை இருக்கிறதா? நீ சொல்ற என் பலிபீடம் இருக்கிறது, நான் பலியிடுகிறேன், ஆனால் உடைக்கப்பட்டு இருக்கிறது, சரி பண்ணல, சீர்படுத்தல. அல்லேலூயா. எரேமியா 3:10 வாசிங்கள். எரேமியா 3:10. இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவருடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு என்னை விட்டு நீ திரும்பவில்லை. 14 வாசிங்க. சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் உங்களை மேய்ப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. யூதா என்கிற துரோகியே சீர்கிட்ட இஸ்ரவேலே தன்னை நீதி உள்ளவளாய் காண்பித்தாள். அல்லேலூயா. உன் இருதயத்துக்கு ஒரு மேய்ப்பனை நான் கொடுக்கிறேன். உன்னை அறிவோடும் புத்தியோடும் உன்னை என்ன பண்ணுவார்? அவர் மேய்ப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். உன்னை தண்ணீர் அண்டையில் நடத்தக்கூடிய ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். நீ இந்த ஸ்தலத்தை விட்டு போன உடனே மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறாயா? அல்லேலூயா. உன்னை காண்கிற ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். சத்துரு உன்னை தொடாதபடிக்கு அவர் தன் ஜீவனை கொடுக்கிற ஒரு நல்ல மேய்ப்பர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் இருதயத்துக்கு ஒரு மேய்ப்பரை கொடுத்து அவர் அறிவோடும் புத்தியோடும் உன்னை என்ன பண்ணுவாரா? நடத்துவார். அல்லேலூயா. சில பேர் என்ன பண்றோம்?
நம்ம வெளியே போனவொன்னே, வெளி உலகத்துக்கு போனவொன்னே, வீட்டுக்கு போனவொன்னே நான் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறோம். இல்லை, உனக்கு ஒரு மந்தை இருக்கிறது. உன்னை நடத்தக்கூடிய ஒரு மேய்ப்பனுடைய கோல் உனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. சில வேளை ஆடுகள் அதை அறியாதனால போய் முள்ளில் போய் மாட்டிக்குது. அல்லேலூயா. ஆனால் மேய்ப்பனுடைய ஆடுகளாக இருக்குமானால் மேய்ப்பன் சத்துருவிடத்தில் என்ன பண்ணுவான்? சண்டையிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார், ஆடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? யாத்திராகமம் 15:11 சொல்லுகிறது, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாக உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா. அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், அவர் துதிகளுக்குள்ளே பயப்படத்தக்கவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன். அப்ப உன்னிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறன்னா, ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்த குலைச்சல் உனக்குள்ள காணப்படக்கூடாது. அல்லேலூயா. ஏனென்றா உன்னை கடைசி வரைக்கும் நடத்தணும், உன்னை காணான் வரைக்கும் நடத்தி உன்னை அக்கறை கொண்டு போகணும். அல்லேலூயா. உன்னை பின்னாடி பார்வன் உன்னை துரத்து கொண்டு வருகிறான். நீ என்ன பண்ணிட்ட? எகிப்தை விட்டு வந்துட்ட. எகிப்தில் அவன் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த. ஆனால் உன்னை பின்தொடர்கிற ரதங்களும் பார்வன் சேனமும் பின்னாடி வருது. ஆனால் கர்த்தர் உனக்கு முன்னே செல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க ரெண்டு நினைவா இருக்கக்கூடாது. உங்களுக்கு முன்னே நடத்துகிற கர்த்தர், உங்களுக்கு முன்னே நடத்துகிற கர்த்தரை நீங்க பார்ப்பீங்கன்னால் உங்களை கடைசியில் அந்த கானானுக்குள்ளே உங்களை நடத்துவார். அல்லேலூயா. சில பேர் எகிப்தை விட்டு வந்துட்டோம், ஆனா எகிப்துடைய நினைவுகள் என்ன பண்ணுது? அநேகரை கலங்கடித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செங்கடல் அவர்களை என்ன பண்ணாரு? அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் அவர் என்ன பண்ணார்? ஞானஸ்தானம் கொடுத்தார். நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண இங்கே இருக்கிற தொட்டி தான், அவங்கள மூழ்கிட்டார். அல்லேலூயா. செங்கடல் அவர்களுக்கு சுவரை போல நின்றது. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அத்தனை லட்சம் பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் பாருங்க. அல்லேலூயா. அப்போ அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இருக்கிறதா? அல்லேலூயா. இதுவரைக்கும் பெரிய ஞானஸ்தானம் எங்க கொடுக்கப்பட்டது? அந்த இடத்துல தான், செங்கடல்ல அவ்வளோ லட்சக்கணக்கான பேரை கத்த ஞானஸ்தானம் கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு முதல் காரியம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். கர்த்தர் என்ன சொன்ன? ஓய்வு நாட்களை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கிறோம், நீங்க வசனத்தை பார்க்கும்போது அவர் பூமியும் சமுத்திரத்தையும் எல்லாத்தையும் உண்டாக்கி 7ஆம் நாள் என்ன பண்ணாரா? ஓய்ந்திருந்தார்.
அந்த நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ அந்த ஓய்வு நாளை முக்கியப்படுத்தினார். எதுக்கு ஓய்வு நாளை முக்கியப்படுத்தினார்? எதுக்கு? மனுஷனுக்காக தான் அந்த ஓய்வு நாளை உண்டாக்குனார். இப்போ என்ன பண்ணுறான்? மனுஷனை காட்டிலும் ஓய்வு நாளை முக்கியப்படுத்த ஆரம்பிச்சுட்டான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இந்த ஓய்வு நாள் எதுக்கு வச்சார்னா உங்களுக்காக எனக்காக தான் வச்சார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்றோம் என்ன பண்ணுறான்? அவன் எவ்வளோ வியாதியாக இருக்கலாம், எவ்வளோ பலவீனமாக இருக்கலாம், அவன் என்ன பண்ணக்கூடாது? ஓய்வு நாளில் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது, நடக்கக்கூடாது. ஓய்வு நாள், ஓய்வு நாள், ஓய்வு நாள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் வந்தார். அடப்பாவீங்களா, எதுக்குன்னே புரியாமல் இப்படி இருக்கிறீங்களே. வாசிங்கள் மத்தேயு 12ஆம் அதிகாரம். இயேசுவும் சீஷர்களும் கடந்து போகிறார்கள். 1ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 12:1. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியை போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்ந்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். கவனிங்கள், இங்க பயிர் வழியா கொண்டு போறார். அல்லேலூயா. சீசருங்க ஒரு கள்ளங்கபடமா இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. போனவங்க சும்மா போக மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? அப்படியே என்ன பண்ணாங்க? அப்படியே கை பட்டு அப்படியே பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க? வாயில் போட்டாங்க பாருங்க. இது யார் பார்த்துட்டா? பரிசேயர். கிராம ஊழியத்துக்கு கூட போவோம் பாருங்களேன். அவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு நல்ல ஜபத்தோடு போவோம். அங்கே நெல்லிக்காய் மரம், கொய்யாக்காய் மரம், அப்படியே ஒரு கையை போட்டு அப்படியே பாக்கெட்டில் இருக்கும் பாருங்கள், கவரு பேக்கில். ஐயா நீங்கள் சாப்பிட்றீங்களா? நம்மளையும் சாப்பிட வச்சிருவோம். அல்லேலூயா. ஏன்னா நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது இல்லை. அல்லேலூயா. கொய்யாக்காய் ரொம்ப நல்லா இருக்குதுயா, நீங்களும் சாப்பிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இப்படி சீசர்கள் சாப்பிடுவாங்க தெரிஞ்சு ஆண்டவர் பாருங்க எப்படிப்பட்ட வக்கீல் கூட இருக்கிறார் பாரு. அல்லேலூயா. நம்ம வக்கீல் கிட்ட மோத முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் இயேசு சொன்னார், 3ஆம் வசனம். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டிலே பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களுக்கும் புசித்தார்களே. அல்லேலூயா. தாவீது புசித்ததை உங்களுக்கு தெரியாதா? ஆமென். ஆசாரியர் புசிக்க வேண்டிய அந்த அப்பத்தை அவன் புசித்தானே. அல்லேலூயா. பேசுறாரு பாருங்க, வாயை மூடிக்கிறான் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சாதாரணமாக சுற்றலைங்க, சத்தியம் நிறைந்தவராய் சுத்த ஆரம்பித்தார். இன்னைக்கு இங்கே ஊழியத்துக்கு போகும்போது கூட நல்லா வேதத்தை வாசிக்கணும். திடீர்னு நீ நினைக்காத கேள்வி கேட்பான், அங்கே போய் தலையை சொரிஞ்சிடக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நேசிக்கிறார் ஒன்று சொல்லிட்டு எதனா ஒன்று கேட்டானா நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்படியே ரொம்ப பயம் வந்துடக்கூடாது. இயேசு என்ன பண்ணார்னா, அவன் கேள்வி கேட்டதுன்னு பதில் சொல்ல மாட்டார். இவர் ஒரு கேள்வி கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாவீது அங்கே சாப்பிட்டானே. உடனே இயேசு என்ன சொல்றாருன்னா, 5ஆம் வசனம். அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லை? அல்லேலூயா. தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வின் வேலையை நாளாக்கினாலும் நீங்கள் குற்றமில்லாதிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்களே. அல்லேலூயா. வேலை செய்யலான்னு சொல்றீங்களே, இது தவறு இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள்ள என்ன பண்ணனா, அந்த நாளை குறித்து சில பேர் பாருங்க எவ்வளோதான் ஆண்டவரை தேடி வந்தாலும் நாளை முக்கியப்படுத்துவாங்க. அல்லேலூயா. இந்த நாள், இந்த கிழமை, இது இது இது. அல்லேலூயா. நான் இன்னைக்கு ப்ரோக்ராம் வச்சுக்குது என்ன கிழமை? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாலு தேதி எல்லாம் கர்த்தர் தான் முக்கியம். அல்லேலூயா. எல்லா கிழமையும் நாளையும் கர்த்தருக்காக தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் மனுஷன் என்ன சொல்லுகிறான் என்றால், தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை. தேவாலயத்தில் என்ன பண்ணாத இருக்காது, ஆனால் வேலைக்கு எங்கே போவாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவாலயத்தில் என்ன பண்ணு? காத்துரு. அல்லேலூயா. அப்போ உன்னுடைய பாரம்பரியமாக நீ என்ன பண்ணாத, ஏதோ நீ பரிசுத்தன்னு எண்ணிக்கொள்ளாத. ஒரு உபவாச கூடுகையா தேவாலயத்தில் இரு, தேவ சமூகத்தில் காத்துரு. சில பேர் பாஸ்டிங் பேர் சொல்லிட்டு என்ன பண்ணுறது, வேலைக்கு போயின்னு பேசிக்கின்னு எல்லா வேலையும் முடிச்சுக்கின்னு. அல்லேலூயா. அது பரிசுத்தம் இல்லை. அல்லேலூயா. நீ தேவாலயத்தில் காத்திருக்கணும். ஒருவேளை உன் வீட்டுக்குள்ளே கூட என்ன பண்ணலாம், தேவ சமூகத்தில் குறைந்தது 3 மணி நேரம் நீ தேவ சமூகத்தில் காத்திருந்தாதான் உன்னை நீ பரிசுத்தமாக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தங்களுடைய இஷ்டமான வேலையை செஞ்சுட்டு விரும்பின காரியெல்லாம் செஞ்சுட்டு
ஒருவேளை வயிறு பந்து போட்டுட்டு அல்லேலூயா நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னா என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. உன் ஜெபத்தை கேட்கணும்னா அல்லேலூயா நீ தேவ பிரமாணத்துக்குள்ள என்ன பண்ணணும்? அந்த நாளில் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், அமர்ந்திருக்கணும். ஆமென். நீங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா வாசிங்கள். அப்போஸ்தலர் 10:2. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. அப்ப எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் தன் வீட்டார் அனைவரோடும். அப்ப நீ பண்ணுகிற தேவ சமூகம், நீ சுத்திகரிக்கப்படுகிறது, உன் வீட்டாரையும் சுத்திகரிக்கப்படணும். நீ தேவ பக்தி உள்ளது, உன் வீடும் தேவ பக்திக்குள்ள வரணும். அல்லேலூயா. நான் மாத்திரம் தேவ பக்தி உள்ளன்ட்டு என் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் தேவ பக்தி இல்லைன்னா உனக்குள்ள என்ன இல்லை? தேவ பக்தி இல்லை. அல்லேலூயா. உன் வீட்டில் தெரிது ஒன்னொன்று ஒரு மாதிரி இருக்கிறது, ஏற்கு மாறா இருக்குது. அல்லேலூயா. ஆனால் நீ என்ன பண்ணணும்? நீ எப்பொழுதும் ஜெபிக்கிற உன் ஜெபத்தில் அந்த வீட்டாரை நினைக்கணும். அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். எத்தனையோ பேருக்கு நம்ம சொல்றோம், ஆனால் வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வரணும். சகையை பார்த்து சொன்னார், இந்த வீட்டுக்கு வந்தது. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அந்த வீடு ரொம்ப ரட்சிக்கப்படணும் பாருங்க. அல்லேலூயா. சில பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் வீடு ரட்சிக்கப்படாது. வீடு பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இருக்கும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீ தேவ சமூகத்தில் அந்த நாளை, ஆமென், தேவ சமூகத்தில் ஓய்வு நாளை நீ பரிசுத்தப்படுத்தும் போது, நீ அமர்ந்திருக்கும் போது, நான் சொல்கிறேன், கர்த்தர் உன் கூடாரத்துக்குள்ள ரட்சிப்பை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதே மத்தேயு 12ஆம் அதிகாரம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது, ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமானு கேட்டாங்க. அல்லேலூயா. நியாயத்தை பேசுறாங்க. அங்க ஒரு மனுஷன் சூம்பின கையுடையவனாய், நிந்தை உள்ளவனாய், பாடுகள் உள்ளவனாய் ஒரு மனிதன் இருக்கிறான். ஆனா சொல்றாங்க நியாயமா? நியாயத்தை பேசுறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஓய்வு நாளை செய்த வேற ஒரு நாள் செய்ய ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவன் பார்க்கறதுக்கு தான் ஓய்வு நாளை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை அவங்களுக்கு சொல்லுகிறார். 11ஆம் வசனம். உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அதை ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டேனா? அல்லேலூயா. மனுஷன் எவ்வளவு விசேஷித்திருக்கிறான். கவனிங்க, ஆட்டை பார்க்கிலும் மனுஷன் எவ்வளவு விசேஷித்தவனா இருக்கிறான். அல்லேலூயா. ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். அல்லேலூயா. கவனிங்க, யோசிச்சு பாருங்க, ஒரு ஆடு உனக்குள்ள இருந்தால் அது ஒரு பள்ளத்தில் வந்தா தூக்கி விட மாட்டியா? ஒரு நாய் இருக்குது, அது அடிபட்டுது. அல்லேலூயா. பாருங்க, போன வாரத்தில் ஒரு நாய் ஒரு லிஃப்ட்ல போகும்போது ஒரு அம்மா கொண்டு போகுது. அந்த நாயை சிறுமைப்படுத்தும் போது அதை கேமராவில் பார்க்குறாங்க. அந்த நாயுடைய உரிமையாளர் அப்படியே பார்த்தீங்கன்னா கதறாங்க. அல்லேலூயா. அப்படியே தான் பிள்ளை மரித்து போகிறது உணர்ந்தா எப்படி கதறுவாங்களோ அப்படி கதறாங்க. நல்லதுதான். அல்லேலூயா. ஆனால் நாயை காட்டிலும், ஒவ்வொரு ஜீவனை காட்டிலும் கர்த்தர் உன்னை விசேஷமா வச்சிருக்கிறார். அதனால உனக்கு கொடுக்க வேண்டிய பரிசுத்த வாழ்க்கையை, கர்த்தர் ஆசரிக்க வேண்டிய வாழ்க்கையை நீ என்ன பண்ற கூடாது? தவற விடக்கூடாது. அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் முதலிடம் இருக்கணும். நாய்க்கோ பூனைக்கோ வேற என்ன எதுக்கோ ஆட்டு கூட என்ன பண்ண முதலிடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் உன் வீட்டில் உலாவணும். கர்த்தர் சத்தம் கேட்கணும். ஆண்டவர் மலை மேல் ஏறி வரும்போது சொன்னார், ஒரு ஆடு சத்தம் மாடு சத்தம் எந்த மனுஷ சத்தம் கேட்க கூடாது. அல்லேலூயா. என கர்த்தர் மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம். அவர் உன் எல்லையில உலாவணும்னா, அவர் உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன் பாளைய சுத்தமா இருக்க கடவுள். அல்லேலூயா. நீங்கள் 15ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையை போல் சுத்தமாயிற்று. அல்லேலூயா. இயேசு ஓய்வு நாளை குறித்து ஒரு விரிவாக்கம் கொடுத்தார். அந்த சூம்பின கையுடைய மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணார்? குணமாக்கினார். அல்லேலூயா. அவருக்குள்ள சத்தியம் ஆழமாகவும் கடினமாகவும் இருந்தது. ஆனாலும் அந்த இடத்துல ஒரு சுகமாக்குதலை உண்டாக்கினார். அல்லேலூயா. 38 வருஷமாய் குளத்தின் அருகே ஒரு மனிதன் இருக்கிறான். யோவான் 5ஆம் அதிகாரம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம்
38 வருஷம். 9ஆம் வசனம் வாசிங்க. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. அல்லேலூயா. அந்த நாள் எப்படி இருந்ததா? ஓய்வு நாளா இருந்தது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அந்த ஓய்வு நாள் 38 வருஷமா இருந்தவனை என்ன பண்ணாரு? நீ சுகமாக விரும்புகிறாயா கேட்டாரு. அவன் சொல்றான், ஆண்டவரை என்னை குளத்துல கொண்டு போகிறதுக்கு ஒரு மேலே இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அந்த ஓய்வு நாள் தடுத்தது, அந்த மனுஷீக ஆராதனை தடுத்தது, அந்த மூலாறிவு ஆராதனை தடுத்தது. நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தினார்னா எந்த தடையும் உன்னுடைய வாழ்க்கையில காணப்படாது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தினார்னா உன் பக்கத்துல எவ்வளவு பேர் வந்தாலும் நீ தூக்கி என்ன பண்ணுவ? ஆமென். நீ உதவியா இருப்ப. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவருடைய இருதயத்தின் துடிப்பை பாரத்தை செய்ய முடியாத காரணம் என்னன்னா, ஒரு மனுஷிக பாரம்பரிய ஆராதனை உள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய இருதயம் பாருங்க, 38 வருஷமா குலத்தினர்கள். அவன் சொல்றான், ஒருவரும் என்னை சந்திக்கல, ஒருவரும் என்னை விசாரிக்கல. அல்லேலூயா. ஏன்னா அவனுடைய பிரமாணம் தடுத்தது. அவனை ஒரு கட்டுக்கோப்புல ஒரு மனுஷன் நடத்த ஆரம்பிச்சான். இரக்கம் இல்லை, ஒரு தயவு இல்லை. ஆனா கர்த்தருடைய ஆவியான சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். 10ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறது, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அல்லேலூயா. நியாயம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தர் நியாயத்தை, நீதியை நிலைநாட்ட இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய நாட்களை, உன்னுடைய இந்த ஆராதனை கூடி வருவை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்திலே இந்த ஒவ்வொரு முறை நீ கூடி வருதையும் அது பரிசுத்தத்தோடு நீ வரும்போது கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். குலத்தின் அருகே வர முடியாதவனை தேடி சென்று குணமாக்கி ஆசீர்வதித்த தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க மாட்டாரா? உங்க சூழ்நிலையை மாற்ற மாட்டாரா? உன்னுடைய பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. பாருங்க, ஒருவேளை அந்த குலத்தின் அருகே இருக்கிறவன், இல்ல ஆண்டவரே ஓய்வு நாள நடக்காதுன்னு அவனுக்கு நடந்திருக்காது. அவன் நிச்சயமா சொல்றான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் அவன் எல்லாரும் மேன்மை பாராட்டின முன்பாக அவனை கர்த்தர் நடக்க செய்தார். இரண்டாவது காரியம் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இரண்டாவது காரியம் யாத்திராகமம் 19:10. பின்பும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டு இருக்கிறார்கள். கவனிங்க, ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கும் நாளைக்கு அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு ஜனங்களோடு கூட என்ன பண்ண போறேன்? கற்பனை பலகையை கொடுக்க போறேன். ஜனங்களை என்ன பண்ணு? பரிசுத்தப்படுத்து. ஆண்டவர் உனக்கு விசேஷித்த வாக்கு தத்தத்தை வச்சிருக்கிறாரு, வார்த்தை வச்சிருக்கிறாரு. ஆனா அதை பெற்றுக்கொண்டு வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா உனக்கு என்ன தேவை? என்ன தேவை? பரிசுத்தம் தேவை. கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம் தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு 3 நாளை, ஏன் நம்ம திருவந்துக்கு எல்லா சபையில 3 நாள் என்ன பண்ணுவாங்க? சுத்திகரிப்பு வைப்பாங்க. வேழன், வெள்ளி, சனி. நம்ம ஒரு நாள் தான் வச்சிருக்கிறோம் பாருங்க. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் அந்த தேவனோட வார்த்தை பேசணும், தேவனுடைய வார்த்தை உனக்கு கிடைக்கணும், அவர் பந்தியில் இருக்கணும்னா ஒரு 3 நாள் என்ன பண்ணணும்? சுத்திகரிப்பு இருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு இருந்தாதான் கர்த்தருடைய வார்த்தை நீ என்ன பண்ண முடியும்? அந்த வார்த்தை உனக்கு ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் ரொம்ப முக்கியப்படுத்துறார் பாருங்க. 14ஆம் வசனம் வாசிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான், அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். கவனிங்க, இந்த அதிகாரத்தில் பார்த்து ரொம்ப எச்சரிக்கிறார் ஆண்டவர். பரிசுத்தப்படுத்து, ரொம்ப பரிசுத்த எச்சரிக்கையா இருக்க சொல்லு. அல்லேலூயா. இவ்வளவு செஞ்சோம், அந்த ஜனங்களுடைய மனநிலைமையை பார்க்கும்போது வேதனையா இருக்குது பாருங்க. அல்லேலூயா. இவ்வளோ சத்தியத்தை போதிக்கிறோம், பரிசுத்தத்தை குறித்து, சத்தியத்தை குறித்து, வாழ்க்கை முறை, நடைமுறை, ஒவ்வொரு நாளும் நீ கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டிய காரியத்தை சொல்றோம். ஆனா எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன பண்றோம்? கர்த்தருக்கு எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை வாழாம இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க 21ஆம் வசனம் வாசிங்க.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதுக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாய் சொல்லு. ஆமென். நான் அவர்களை அழிக்காதபடிக்கு. ஏனென்றால் அவ்வளவு ஒரு மகிமை உள்ள தேவன். மோசே சொல்றார், இவ்வளவு மகிமை உள்ள தேவனை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், ஒரு மனுஷனால கூடாது. இவ்வளவு மகிமை உள்ள தேவன் அவர் மலையில கூப்பிடுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தராகிலும் தங்களை சுத்திகரிப்பாக இருப்பார்களானால் நான் அவர்களை அழிக்காதபடிக்கு எச்சரித்து சொல்லு. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பாதுகாப்பாக உன்னை இந்த பூமியில உன் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற வரைக்கும் உனக்குள்ள ஒரு பரிசுத்தம் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நீங்கள் 32ஆம் அதிகாரம் அவன் மலையை விட்டு இறங்கும் போது கர்த்தரோட பேசின்னு இருக்கிறார் பாருங்க. நீங்க 7ஆம் வசனம் வாசிங்க. 32:7. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ. எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அல்லேலூயா. இங்க 10 கட்டளை வாங்கி இருக்கிறாரு. இப்ப வாங்கி சந்தோஷத்தோடு ஜனங்களுக்கு அறிவிக்க போகிறாரு. கர்த்தர் நமக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளைப்படி நீங்க நடந்தீங்கன்னா ஒரு சத்துரு உன் வழியா வருவதில்லை. ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடுவான். அல்லேலூயா. தேவ மனுஷன் இரவு பகல 40 நாள் உபவாசம் இருந்து கர்த்தரிடத்துல ஜெபத்துல இருக்கிறாரு. ஆனா ஜனங்க என்ன பண்றாங்க? தங்களை கெடுத்து கொண்டார்கள். வீட்டுக்கு போனவன உலகத்தை பார்த்தோன்னு கெடுத்து போறாங்க. யோசிச்சு பாருங்க, உலகம் கெட்டு போன உலகத்தை தான் அவனை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நீ யாரோடு கலவக்கூடாது. எல்லாரும் போல நீ வாழ்ந்துடக்கூடாது. எல்லாரும் போல நீ என்ன பண்ணக்கூடாது? இஷ்டமா வாழ்ந்துடக்கூடாது. கர்த்தருக்கேற்ற ஒரு பரிசுத்தம் உனக்குள்ள காணப்பட வேண்டும். அல்லேலூயா. 8ஆம் வசனம் வாசிங்க. அவர்களுக்கு நான் விதித்த வழியை சீக்கிரமா விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலே, உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அழித்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். அல்லேலூயா. மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த ஜனங்களை நான் அடித்து உன்னை பெரிய ஜாதியாக்குறேன். அல்லேலூயா. இப்ப ஜனங்களோடு கூட நடக்க ஆரம்பிச்ச மோசே, அவருக்குள்ள என்ன ஆயிடுச்சு? நல்லா பெருசா இருக்கணும், எகிப்து போல நானும் ஒரு தலைவனா இருக்கு, எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா கர்த்தரோட நடக்கிறார் பாருல. உன் ஐக்கியம் யாரோட இருக்குது, அதுதான் முக்கியம். இன்னைக்கு தேவ ஜனமே, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமேது. இன்னைக்குள்ள உன்னுடைய பழைய ஜபம், பழைய ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போகுதுன்னா உன் ஐக்கியம் சரியில்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. உன் ஐக்கியம் கர்த்தரோட. மோசே எப்படின்னா எகிப்துல சகல சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டவனா இருந்தான். அல்லேலூயா. அனித்தியமான பாவ சந்தோஷத்துல இருந்தான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பார்வோன் குமாரத்தி அவனுடைய எல்லா உறவுகள் மத்தியில் ஒரு ஐக்கியம் இருந்தது. இப்ப கர்த்தர் என்னவா மாத்திட்டார் தெரியுமா? விசுவாசத்துல பெரியவனாய் மாறிட்டான். பார்வோன் குமாரத்தி என்னப்படுவதை வெறுத்தான் பாருங்க. அல்லேலூயா. இன்னும் சபையில போனா இதை வெறுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். நீ யாருன்னா, நீ ஏசப்பா விசுவாசத்துல பெரியவனா மாறணும். அல்லேலூயா. முன்னாடி மோசே யாரு சொன்னாரு? நான் யார் தெரியுமா? பார்வோன் குமாரத்தின் மகன். அல்லேலூயா. ஒரே அடி பூமிக்குள்ள போயிட்டான் பாருங்க. அல்லேலூயா. இப்ப விசுவாசத்துல பெரியவனான போது சொந்த சகோதரிய ஆரோன் பேசுறாங்க, உன்கிட்ட தான் கர்த்தர் பேசுவாரா? நீ தான் தீர்க்கதரிசியா? ஆனா போயிட்டு என்ன பண்ணல மோசே? இன்னாண்டவர் எங்க அக்காவும் எங்க அண்ணனும் இப்படி பேசுறாங்கன்னு சொல்லல. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்தார், அவங்களை ஆசாரிப்பு கூடாரத்தில் வர வச்சாரு. அவன் யார் தெரியுமா? அவன் அவனோடு ஒரு உலகத்தில் தீர்க்கதரிசி இடத்துல சொப்பனத்தில் தோண்டி தரிசனத்தில் பேசுவேன். நான் அவனோட முகமுகமாய் பேசுவேன். அவன் என் சாயலுடையவன். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு நான் அவனை தேவனா வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பூமியில் அவனை போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா? இன்னைக்கு ஆவியில நிறையிறோம், ஆனா ஆவி அடக்க முடியல. அல்லேலூயா. இப்படி பேசிட்டாங்க, இதை சொல்லிட்டாங்க, முன்னாடி பேசிட்டாங்க, பின்னாடி பேசி ஏதோ பேசட்டோமே. உனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறார்ல, நீ ஒரு பரிசுத்த கூட்டம் இல்ல, நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் இல்ல. அல்லேலூயா.
முன்னாடி பேசுகிறோம் பின்னாடி பேசலாம் கர்த்தர் கூப்பிடுவார். அவன் ஏன் புள்ள, அவன் ஏன் பொண்ணு, நீ எப்படி பேசலாம், நீ எப்படி பேசலாம்? அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் பின்தொடர்கிறான் பாருங்க. யார? தாவீதை பின்தொடர்றான். தெரியுது ஐயோ அவனை பின்தொடரக்கூடாது, ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன பண்ணுது? அல்லேலூயா. ஆனால் தாவீதுக்குள்ள என்ன ஆவி தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அபிகாய் யோவாப்புடைய தம்பி சொல்றான், ஆண்டவரே கர்த்தர் உன்னுடைய சத்துரு கையில கொடுத்துட்டார், ஒரே ஒன்று போட்டுருவான். டேய், அபிஷேகம் பெற்ற மேல கையை போடக்கூடாது, அபிஷேகம் பெற்ற மேல கையை போட்டுறாது. அல்லேலூயா. தாவீது கொண்டு தெரியும் அபிஷேகம் முக்கியம். என் பதவி போனா கூட பரவாயில்ல, அபிஷேகத்தை விட்டுற மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகத்தை முக்கியப்படுத்தாம இருக்கிறீங்க. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெருசு. ஆவியானவர் உன்னுக்குள்ள வந்துட்டார்னா இழந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டினார். இடிந்து போன உன் கூடாரத்தை கட்டுவாரு. அபிஷேக கூட்டத்திலே இல்லையே, ஆவியில நிறைஞ்ச பேசு பேசு. நான் என்னதோ உங்களுக்கு கத்து கொடுக்குற மாதிரி பேசுனா, நீங்க பேசுனீங்கன்னா ஆண்டவர் உங்க கருத்தை பிடிச்சு நடத்த போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரயோஜனமற்ற காரியத்தை பேசி கொண்டு இருக்கிறோம், பக்தி இல்லாத காரியத்தை குறித்து பேசினுக்கிறோம், பரிசுத்தம் இல்லாத காரியத்தை பேசினுக்கிறோம். ஆனா ஆண்டவர் ஆமென் பவுல் சொல்லுகிறார், அல்லேலூயா. என்ன சொல்றார் தெரியுமா? நான் நிறைய தேவனுடைய வார்த்தையை நான் பேசி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க தூதருடைய பாஷை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எங்கன்னா இருக்கிறோம், நம்ம பேசின பாஷை ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறோம். நான் உங்களை காட்டில் அதிகமாய் நான் பேசுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உன் அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிற சொல்ற, நான் அபிஷேகம் பெற்றேன் கை தூக்குறோம். தினந்தோறும் பேசுறியா? தினந்தோறும் பேசுறியா? தினந்தோறும் ஜெபம் பண்றதே கஷ்டம் ஐயா. 1 மணி நேரம் ஜெபம் பண்றதே கஷ்டம் ஐயா. எங்க பேச முடியும்? அல்லேலூயா. இப்போ வாக்கில் வல்லவனா இருந்த மோசே மீதியான் தேசத்தில் என்ன ஆயிட்டாரு? என்ன ஆயிட்டாரு? நான் மந்தனாவும் திக்குவாயும் ஆயிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அந்த வாயை தான் கர்த்தர் என்னவா மாத்திட்டாரு? பார்வனுக்கு முன்னாடி நிற்கும்படியாய் மாத்திட்டாரு. இன்னைக்கு ஆவியானவன் கொடுத்த அபிஷேகத்தை நீ அனல் மூட்டலைன்னா மந்தவாயும் திக்குவாயும். தெரியலையா, எனக்கு பேச தெரியலையா, பேசு. கர்த்தர் உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது காரியத்தை நாம் பார்க்கலாம். 3வது காரியத்தை யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். 29:44. ஆசாரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தி. அல்லேலூயா. ஆசாரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தை நான் பரிசுத்தமாக்குவேன். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தி. ஆண்டவர் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர், பகுதி நேரமா இருக்கலாம், முழு நேரமா இருக்கலாம், ஊழியம் செய்கிற உன்னையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த ஊழியத்தை கூட எப்படி செய்யணும்? உன் மூல அறிவில் செய்யக்கூடாது. நீ போய் ஒருத்தர்கிட்ட பேசுற, தெரு பிரசங்க போற, கிராம அவுட்ரீச் பண்ற, நீ செய்யற ஊழியத்தில் உனக்குள்ள ஒரு பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 4:34 வாசிங்க. லூக்கா 4:34. லூக்கா 4:34. அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அல்லேலூயா. அப்ப பிசாசு நீ தீர்க்க தரிசனம் பேசினா, அற்புதம் செஞ்சா அவனுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நீ பரிசுத்தமா இருந்துட்டினா அவனுக்கு வேதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? தீர்க்க தரிசன ஊழியம் நல்லது, ஆனால் உனக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. பிசாசு உன்னை பார்த்து நடுங்கணும்னா நீ ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தினா, அல்லேலூயா, பிசாசு நடுங்கும். அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார், யோவான் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் 17:19. அவர்களுக்கு சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். கவனிங்கள், அவர்களும் சத்தியத்தினால் பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படி
அவர்களுக்காக என்னைத்தானே பரிசுத்தமாக்கி கொண்டேன். அல்லேலூயா. பாருங்க, நியாயப்பிரமாணத்தில் பிரதான ஆசாரியர்கள் ஜனங்களுக்காக போவார்கள். ஒருவேளை அவர்களுக்குள்ள பாவம் இருக்குமானால் கர்த்தருடைய வார்த்தை அங்கே அடிக்கப்பட்டு அவளை ஒரு கயிறை போய் இழுத்துன்னு வருவாங்க. ஆனால் இயேசு சொல்றார், அவர்கள் பரிசுத்தமாக்கும்படி நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அல்லேலூயா. எப்படி பரிசுத்தமா இருந்தார் பாருங்க. அவருடைய பிறப்பே ஒரு பரிசுத்தம், நசரேனா இருந்தார். யோசிச்சு பாருங்க, சிம்சோன் எதற்காக கர்த்தர் கொடுத்தாரு? எதை கொடுத்தாரு? சத்துருவிடத்திலிருந்து ஜெயம் எடுக்க தான் சிம்சோனை கொடுத்தாரு. ஆனா வாழ்க்கையில என்ன விட்டுட்டான்? எதை விட்டுட்டான்? பரிசுத்தத்தை விட்டுட்டான். அல்லேலூயா. சாத்தான் குறி வச்சான் பாருங்க. அல்லேலூயா. அவன் யாரோடு கூட என்ன பண்ணக்கூடாது? பெண் எடுக்க கூடாது. அந்நிய பெலிஸ்தர் இடத்துல பெண் எடுக்க கூடாது. அல்லேலூயா. அவன் கண்களை தொட்டான் பாருங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் கண்களை தொட்டான். ரெண்டாவது அவன் வாயை தொட்டான் பாருங்க. அல்லேலூயா. கண்கள் இச்சித்தது. ரெண்டாவது சிங்கத்துக்குள்ள தேன் இருந்தது. அல்லேலூயா. தேனை சாப்பிடுறது பிரச்சனை இல்லை. எங்க இருந்தது தேனு? அல்லேலூயா. தீட்டான இடத்துல. அல்லேலூயா. நீ யார்? நீ ஒரு ஊழியக்காரன், நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவன். ஆனால் நீ தேனை சாப்பிடுறது தப்பு இல்லை, ஆனா தீட்டான இடத்துல சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, பேதுரு அனனியா கொர்நேலிய வீட்டுக்கு போகும்போது கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறாரு. தீட்டு உள்ளதும் தீட்டு இல்லாததும் ஒன்னா என்ன சொல்றாரு? ஆண்டவரே, தீட்டானதை நான் புசிக்க மாட்டேன், ஏன்னா பிரமாணம் இருக்குது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் தீட்டானதை சுத்தமாக்கிட்டேன், நீ சாப்பிடு. அது எதை சொல்றாருன்னா, புறஜாதியை நான் என்ன பண்ணேன்? ரத்தத்தினால கழுவப்பட்டேன், நீ அவன் வீட்டுக்கு போ. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. ஆனால் சிம்சோன் தன் அழைப்பை தான் பெற்றோர் சொன்னாங்க, எப்பா நீ நசரேயன், நீ தீட்டானதை தொடக்கூடாது, அந்நிய ஸ்திரீகளோடு நீ இருக்கக்கூடாது. இன்னைக்கு தேவ வாலிப பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்றாங்க. ஆனா பிள்ளைங்க என்ன பண்ணுது? சிம்சோனை போல இடம் கொடுத்தது, வாழ்க்கையை தொலைத்தது. அல்லேலூயா. வாழ்க்கையில போய் மாட்டிக்கின போது சொல்லுது, ஐயோ நான் போய் சிக்கிக்கிட்டேனே. இன்னைக்கு அநேக வாலிப ஆண் பெண் பிள்ளைகள் போய் மாட்டிக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றோம், வாழ்க்கையில கர்த்தர் சித்தம் இல்லாம நீ வாழ்க்கை துணையை தேடினா சிம்சோனுடைய நிலைமை போலதான் இருக்கும். கடைசி வரைக்கும் போராட்டம். அவனை பெலிஸ்தன் ஒன்றும் செய்ய முடியல. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் சத்துருவிடத்துல போய் என்ன பண்ணான்? 2 கைகளும் கட்டப்பட்டவனா இருந்தான். அவன் ஒரு நாள் ஒருவனும் கட்டவே முடியாது. காரணம், அவனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் சானகம் பார்த்தீங்கன்னா அவனை குறித்து ஏரோது சொல்றான், அவன் பரிசுத்தம் உள்ளவன். அல்லேலூயா. ஒரு ஏரோது அவன் தம்பி மனைவியை கூட ஏரோது வைத்துக் கொள்ளுகிறான். யார் சொல்றா? யோவான் சானகம் சொல்றான், நீ வைத்துக் கொள்வது தவறு. அல்லேலூயா. பாருங்க, ஒரு அதிகாரியில ராஜாவை பார்த்து சொல்றான். காரணம், பரிசுத்தம் உள்ளவனுக்கு எதை குறித்தும் பயம் இருக்காது. உன்னிடத்துல எந்த குறையிலையோ, உன்னிடத்துல எந்த பயம் இல்லையோ, நீ தைரியமா சொல்லுவ. யோவான் சொன்னா, இது செய்யறது தவறு. அல்லேலூயா. ஆனா அது கொஞ்சம் கூட என்ன பண்ணல, அவன் கவலைப்படல. இயேசு சொன்னார், ஸ்திரீயிடத்தில் பிறந்தவன் யோவான் சானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. தான் கொஞ்ச வாழ்க்கை, கொஞ்ச நாட்கள் அந்த ஊழியத்தை எப்படி இருந்தான்? எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த நாட்கள், நீ நினைக்கிற 2025 வந்திருக்கிற, 11ஆம் மாசம் வந்திருக்கிற, 12 அடுத்த 2026ஆம் வருஷம் போற. எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் மேல கிருபை வச்சிருக்கிறாரு. ஏதோ வருஷத்தை நாட்கள் கடந்து போகிறதுக்குள்ள உன்னை கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீ பரிசுத்தமா இருக்கணும். உன் வாழ்க்கையை பார்க்கிறவங்க என்ன பண்ணணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நீ எப்படிப்பட்ட ஊழியம் செய்யலாம்? பிசாசை வெட்டலாம், எவ்வளவு பெரிய ஊழியம் செய்யலாம். உனக்குள்ள என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இல்லைன்னா உனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஒருவனும் கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. உன் பேர் எந்த அளவுக்கு உயர்த்தப்படுதோ உனக்கு கனம் வரும். உன் பேர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான்? சின்னவன் கூட உன்னை மதிக்க மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு நசரேனா இருந்தார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். எபிரேயர் 4:15.
நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆசாரியர் நமக்கு இருக்கிறார்? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கப்படாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற. அல்லேலூயா. அவரிடத்துல ஒருத்தனை என்ன சொல்ல? உம்மிடத்துல பாவம் இருக்குதுன்னு சொல்ல. இயேசு சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டு ஒருவனால் சொல்ல முடியுமா? ஒரு பாவியான ஸ்திரீ கல் எடுக்க போனா, எல்லாம் கல் எடுக்க போனா. ஆனா இயேசு கீழே எழுத ஆரம்பிச்சாரு. ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறாரு, அது கீழே எழுதிருந்து எல்லாருடைய பேரை எழுதினுகிறாரு. அவருடைய தியானத்தில் அவர் சொல்றாரு, அல்லேலூயா, கல் எடுத்தவன் எல்லாம் கீழே போட்டுட்டான். ஆனா கல் எடுக்க வேண்டிய இயேசு அவளை பார்த்து சொன்னார், இனி பாவம் செய்ய. அல்லேலூயா. 33 வயதுல ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஏன் தெரியுங்களா? உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கும்படியாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உன்னை கொண்டு வந்து உன் குடும்பம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக. நீங்க நினைக்கிறீங்களா? நீங்களா வரலங்க, அவர் பிரதான ஆசாரியராய். அல்லேலூயா. எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்தவராய். அல்லேலூயா. தன் ஆசைகளை புதைத்தவராய் இயேசு உனக்காக எனக்காக விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. நீ அப்படிப்பட்ட அன்பா இயேசு இடத்துல கூறுகிறாயா? நம்மை பரிசுத்தமாக்கும்படி அவர் தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பரிசுத்தமாக்கி கொண்டாருன்னு தான் சாப்பிடணும். கடைசியில் பஸ்கா பண்டிகையில் சாப்பிட வேண்டிய அப்பத்தையும், அல்லேலூயா, அதை கூட என்ன பண்ணிட்டாராம்? இல்லை நான் போக வேண்டியது, நான் சுமக்க வேண்டியது, நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிடலை. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. மயக்கம் இருக்குது, பசி மயக்கம். அங்க பார்த்தீங்கன்னா கிணச்சினருக்கு ஒரு ஸ்திரீ வருகிறா, பாவியான ஸ்திரீ. கூட இருந்த சீசர் விட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்தில் பாருங்க, இயேசு தம் பசியை அடக்கி கொண்டு அந்த ஒரு ஸ்திரீ இடத்துல இயேசு பேசுகிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட வைராக்கியம் உனக்குள்ள இருக்குதா? அல்லேலூயா. உன் ஆசைகளை, உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிற வைராக்கியம் இருக்கிறதா? இல்லை ஆண்டவருக்காக உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியா நீ கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார். நீ எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம்? கடமைக்கென்று ஒரு பரிசுத்தமா? கட்டளைக்கேற்ற ஒரு பரிசுத்தமா? இல்லை, கர்த்தர் சிநேகிக்கிற ஒரு பரிசுத்தம். யூதாவே நீ யார்? உனக்கு ஒரு துதி இருக்கிறது, உனக்கு ஒரு புகழ்ச்சி இருக்கிறது. ஆனால் உனக்குள்ள ஒரு துரோகம் காணப்படக்கூடாது, பரிசுத்த குலைச்சல் காணப்படக்கூடாது. நீ கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்படும்படியா ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த திருப்பந்தியிலே பங்கெடுக்கிறவர்கள், நீங்கள் லிப்டிக்கோ, நெகப்பாலிஸோ, தாலியோ, மூக்குத்தியோ, மெட்டியோ, நான் சொல்றேன், உங்களுக்கு நேராக வருகிற கர்த்தருடைய சரீரம், ஆண்டவருடைய ரத்தம். ஒரு பயபக்தியோடு கூட நம்ம எடுக்க கடவோம். இதில் பானம் பண்ணாதவர்கள், எடுக்காதவர்கள், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே உடைய பிள்ளையாய் என்னை மாற்றும்னு சொல்லி இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ஜலத்தினால் அவரோட உடன்படிக்கை பண்ணியிருப்பீர்கள், நீங்கள் இந்த பந்தியிலே நீங்கள் பங்கு பெறலாம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். இதை நீங்கள் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுகிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. நாம் அவரை நினைக்கும் பொழுதெல்லாம் விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஓ ராபாகாதாரானாமா சாதாரானாமா. அவருடைய இரத்தத்தை, அவருடைய சரீரத்தை பானம் பண்ணும் போது உங்களுக்குள்ள ஒரு நித்திய ஜீவனை வைக்கிறார். தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள கடந்து வருகிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா,
நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு அந்த பஸ்கா பண்டிகையில் சிசலோடு கூட ஆண்டவரே நீர் இடைப்பட்டீரப்பா. அதே பந்தியில் இன்றைக்கு எங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறதுக்காக, உடைய பிரசன்னம் எங்களை மூடி கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பந்தியில் ஒருவரும் ஆண்டவரே இந்த பந்தியில் எடுக்காமல் இருக்கிறவர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மீண்டுமா அவர் உம்மோடு உடன்படிக்கை பண்ணி உடைய பந்தியிலே கலந்து கொள்ள உதவி செய்வீராக. எடுத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிற தேவன். ஆண்டவரே அப்பா யூதாவே, ஆண்டவர் பரிசுத்த சிநேகிக்கிறார். ஓ, உனக்கு ஒரு துதி இருக்கிறது, உன் பேர் ஒரு புகழ்ச்சி இருக்கிறது. உன் சகோதரருக்கு முன்பாக உனக்கு முன்பாக பணிவார்கள். ஆனால் உனக்கு ஒரு கர்த்தர் விரும்புகிற பரிசுத்த சிநேகம் உனக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் உனக்கு ஒரு கனத்தை உண்டாக்குவார், உனக்கு ஒரு மேன்மை உண்டாக்குவார். ஓ ராபாலா சகாதா ராபாகாதா ராபாதாரா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா கனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.